இன்றைக்கி தால் மக்கனி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தால் மக்கனி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு எடுத்த கருப்பு உளுந்தையும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு நிறையா தண்ணி ஊற்றி 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு அதோட நல்லா நிறையா தண்ணி சேர்த்து வேக விடணும். உளுந்து கடலைப்பருப்புக்கு மேலே 1 இன்ச் வரைக்கும் தண்ணி இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், அதோட 1 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 விசில் வர்ற வரைக்கும் வேக விடணும். உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா குழைய வேகணும். ஒரு கரண்டி இல்லை மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா மசிக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் பொடிசாக வெட்டின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு இப்போது பொடிசாக வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடும். இப்போது வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கணும். தக்காளி வெங்காயம் மசாலா வதக்கிறதுக்கு மட்டும் முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வதக்கணும். மசாலா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்ச உளுந்து கடலைப்பருப்பை இப்போது சேர்த்துடலாம். அதோட 2-3 கப்பு வரைக்கும் கூட தண்ணியும் சேர்க்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டுறணும். 7-8 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் பொடிசாக வெட்டின கொத்தமல்லி இலை, கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஆறுனா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் சேர்க்கணும்.